ஒரு நிமிஷம். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணினா தான் இது அப்ஜெக்ஷன் பண்ணணுமா அதுக்கு சஜஷன் பண்ணணுமான்றதே தெரியும். ஏன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட வேண்டிய இன்ஃபர்மேஷன் சட்டத்தில் போட்டிருக்கிற ஏலியனேஷன் ஆஃப் இம்மூவபிள் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரூல்ஸில் அதில் போட்டிருக்கிற மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இன்ஃபர்மேஷனே முதல்ல இல்லை. இப்போ தற்போதைய அந்த நிலைமையோட அந்த நிலத்தோடைய உபயோகம் என்னன்னு அதில் எழுதியிருக்கீங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? அந்த கோவிலை நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்களா? அதோடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? செக்ஷன் 34ல் அவர் சொன்னா போல கோவிலுடைய நலனுக்காக தேவைப்பட்டால் அறங்காவலர்கள் தீர்மானம் போட்டாக்க அந்த அறங்காவலர் தீர்மானத்தை பொறுத்து நீங்கள் அதை மாதிரி ஒரு விளம்பரத்தை கொடுத்து அதற்கப்புறம் இந்த மாதிரி ஆட்சேபனை கூட்டத்தை கூப்பிட்டு ஆட்சேபனைகள் இருந்தால் அறிவுரைகள் இருந்தால் அதற்கு மேலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறதா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு சட்டத்தில். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த கோவிலுடைய நிலைமை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த விற்க போகிற இந்த நிலத்தோடைய நீங்கள் விற்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, அது வேறு விஷயம். இந்த பணம் அந்த கோவிலுடைய நலனுக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமான்றது என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள் நலனுக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேறு மாதிரி பேசலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியல நீங்கள் என்ன கோவில் நலனுக்காக விற்கிறீங்களா பொதுமக்கள் நலனுக்கு? அட்வர்டைஸ்மெண்ட்டில் பொதுமக்கள் நலனுக்கு இருக்கீங்க. அந்த கோவிலை நீர் போய் பார்த்தீங்களா ஒரே ஒரு வாட்டி? நீங்கள் ஆசிரியர்கள் தானே, அந்த கோவிலோட நிலைமை தெரியுமா? பார்த்தீங்களான்னு என்னுடைய அதுக்கு மட்டும் சந்தேகம், எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த கோயில் வந்து பராமரிப்பு புனரமைப்பு செய்யறதுக்கு இல்லை, நான் கேட்ட கேள்வி சார், கோயிலை போய் பார்த்தீங்களான்னு கேட்டேன். நீங்கள் தானே ஆர்டர் போட்டிருக்கீங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது நீங்கள் தான், மிஸ்டர் பிரபாகரன் IAS. நீங்கள் அந்த கோவிலை போய் ஒரு வாட்டி பார்த்தீங்களா? உங்கள் கூட இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு FIR இருக்கு. நான் போட்ட FIRல அவங்க இருக்காங்க. அவங்க எப்படி அந்த மேடையில் உட்காராங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நீங்க பேசுங்க. அது உங்களோட இஷ்டம். நீங்க உட்கார வைக்கிறது உங்களோட இஷ்டம். ஆனா என்னுடைய அப்ஜெக்ஷனை நான் சொல்றேன். அவங்க ஒரு கூட்டத்தில் ஒரு சில கடத்தல் கூட்டத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க உட்காரத்துக்கு எனக்கு ஆட்சேபனை இருக்கு. ஏன்னா எனக்கு நீதி கிடைக்காதீங்க ஒண்ணு. அதனால அவங்க இருக்க முடியாது இடத்துல. என்னுடைய அப்ஜெக்ஷன் அவர் பக்கத்தில் இருக்கவர் யாரும் எனக்கு தெரியாது. அவரால் சொல்ல முடியும், எனக்கு தெரியாது. இல்ல சரி, ஓகே ஓகே. இல்ல எனக்கு தெரியல. எனக்கு நீங்க வந்து உட்காந்து சார், நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல. ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும் சார். நீங்க வந்து நான் இன்னார் இவர்கள் இன்னார் அப்படின்னு ஒரு அறிமுகம் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கணும். நீங்க உங்களுடைய இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ற விஷயத்திலேயே எங்களை எவ்வளவு உதாசீனப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். எங்களை மதிக்கிறதுனால என்ன ஒரு ப்ரொஃபஷனலிசமா இந்த மீட்டிங் ஆரம்பிக்க கூடாதா? இந்த கோவில் உங்க கோவில் பேரை கூட நீங்க இன்னும் சொல்லல. அர்த்தநாதீஸ்வரர் கோவில்னு கூட நீங்க பேரை சொல்லாம நீங்க ஆரம்பிக்கிறீங்க. கள்ளக்குறிச்சியில வீர சோழபுரம்ன்ற பேர் கூட சொல்லாம ஆரம்பிக்கிறீங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டு காமிக்கிறோம். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் வீர சோழபுரம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுடைய சொத்தை நீங்கள் விற்பதற்காக வந்திருக்கிறீர்கள் நான் சொல்றேன். இப்ப அவர் கொடுக்காத இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுக்குறேன். வீர சோழபுரம் நாரீஸ்வரர் கோவில் என்பதை அர்த்தநாரீஸ்வரர் கோவில் என்று தவறாக இந்து அரசாங்க அறநிலையத்துறையில இந்த கோவிலுடைய புஞ்சை நிலம் 14.09.00 ஹெக்டேர் 35 ஏக்கர் நிலத்தை பொது நலத்தை முன்னிட்டு விற்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதுன்னு நீங்க சொல்லிருக்கணும் சார். IAS அதிகாரி, நீங்க அப்படி பண்ணீங்களா சார்? தயவு செஞ்சு இந்த மீட்டிங்கை திருப்பி ஆரம்பிங்க சார். ப்ளீஸ் ஒரு மணி நேரமா உட்காந்துருக்கோம். எதுக்கு உட்காந்துருக்கோம் நீங்க யாருக்கு தெரியாது. மீட்டிங் திருப்பி ஆரம்பிங்க. நீங்க மீட்டிங் முதல்ல ஆரம்பிங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் அகைன். I will come back later. இல்ல அவர் என்னத்துக்கு மீட்டிங் கூப்பிட்டோம் சார்? கொஞ்சம் மீட்டிங் நடத்தி சொல்லுங்க சார். ப்ளீஸ் நான் சொல்றேன், என்னோட அப்ஜெக்ஷன் சொல்றேன். என்ன பர்பஸ் என்ன சார் இந்த மீட்டிங்? என்ன பர்பஸ் சொல்லுங்க. அது சொல்லணும்ல, எதுக்காக வந்துருவோம் நாங்கெல்லாம்? சார் எது இருந்தாலும் நம்மளுடைய இந்து தர்மத்துல முறைப்படி ஆரம்பிக்கிறது தான் அது ஒரு மரியாதை. அதுவே அடிப்படையில இங்க இல்ல. உங்களை வந்து இருங்க அவர் ஆரம்பிப்பார். விடுங்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம பேசலாம். எதுக்கு நம்ம வந்துருவோம் அவர் சொல்லட்டும். எல்லாருமே வந்து விட்டுட்டு வந்துதான்
ஒரு 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 எக்ஸ்கியூஸ் இல்லை, ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தோம் மன்னிப்பு கேட்கறது ஒரு மண்ணும் இல்லை, ஒரு சபா மரியாதை இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து ஒரு மணி நேரம் வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம் சார். சந்தோஷம். நான் வந்து அந்த மாதிரி ஆஃபீஸர் இல்லைங்க சார். சந்தோஷம். நான் வந்து முறைப்படி நான் எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுத்து இந்த அலுவலகத்தில் பணியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நான் வந்து எப்பவுமே வந்து மனிதாபிப்போட நான் நடந்துக்கிற ஆஃபீஸர் சார். நான் வந்து காலதாமதமாக வந்ததுனால அந்த பதட்டத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த சர்வே நம்பர் அந்த கோயில் பெயரை வந்து சொல்றதுக்கு பார்த்தேன் சார். அதனால நாங்கள் அவங்க சொன்ன கருத்து நான் ஏற்றுக்கிறேன் சார். சந்தோஷம். ஏற்றுக்கிறேன் சார். நான் வந்து காலதாமதமாக வந்ததுக்காகவும் நான் அதை வந்து பதட்டத்தில் வந்து அதை நான் சொல்ல மறந்துக்கிறதுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பதட்டம். Excuse me, before that, Ramesh Rambaran, Yes. he is not well. He is running high fever. அவர் கிளம்பட்டோம். நீங்கள் கூட போய் விட்டுட்டு வாங்க. அவர் நடக்க முடியல. அவர் கூட யாராவது ஒருத்தர் போகல.